பிளேஸ் பண்ணியிருக்காரு சஞ்சு சாம்சன். பவர் பிளே ஸ்கோர்ஸ் பற்றி பேசினது அதுக்கு முக்கிய காரணம் சஞ்சு சாம்சன் தாங்க. நல்ல ஹைட்டில் போடப்பட்ட பந்து, பட் கரெக்டாக கடைசி நிமிஷம் வரைக்கும் அலோவ் பண்ணி அடிச்சிருக்காரு. டெஃபினட் 6 தான் அது. ஏட்ரியன் 6 கொடுப்பாரு. அப்பர் சரியான ஸ்டார்ட் 4.362 அந்த 70+ பார்க்கும்போது இப்போ ஒரு 80-85 நோக்கி போகலாம்ல. டெஃபினெட்லி நோக்கி போகலாங்க. விக்கெட் நல்லா இருக்கு. சஞ்சு சாம்சன் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஒரு தட் மேட்டர் சர்ஃபராஸ் கானும் ஆடின 2 டெலிவரியில் கிளியராக தெரிஞ்சுது நல்ல பொசிஷன்ஸ் வராருன்னு. பட் அந்த ஸ்டாட் சொன்னீங்களே நீங்கள் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் அந்த பவர் பிளே ஸ்கோர்ஸ் டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸை கொண்டு வந்த ரீசனே அதுதாங்க. ஃபீல்டை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அடிச்ச அடி அந்த மாதிரி முதல்ல எட்ஜு ஒரு மாதிரி க்ளவ் அப்படி தான் பவுண்டரி வந்திருந்தது. ருத்ராஜ் கெய்க்வாடும் 22 of 14 மறுபக்கம் சஞ்சு சாம்சன் ஃபார்மை கண்டினியூ பண்றாரு. முதல் 100 மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு செமையா வந்துச்சுங்க சேப்பாக்ல டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகைன்ஸ்டா. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ரன்ஸ் வரலைங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு டர்ன் அரவுண்டா இருந்திருக்கு. சஞ்சு சாம்சன் வேர்ல்ட் கப்ல எப்படி வந்தாரோ அதே மாதிரி சிஎஸ்கேக்கு திரும்பி வந்திருக்காரு. நல்ல ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி வச்சிருக்கிற பிளேயர். செட் ஆனா பெருசா அடிக்க முடியும். சரியான டெலிவரிங்க அது பும்ரா கிட்ட இருந்து. ஸ்ட்ரைட்டாவே அவருக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஓவரில் வந்துட்டு நிறைய ரன்ஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு போலிங்க்கு போயிட்டாரு. டிஃபென்சிவாக போடுறதுக்கு பேர் போனவருங்க ஜஸ்பிரீத் பும்ரா. பட் இந்த ஓவரில் ரன்னு வந்தாச்சு போபோ. நீங்கள் பெருசாக ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த ஓவர் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இதான் சஞ்சு சாம்சன் பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் 6, 7, 9, அதுக்கப்புறம் ஒரு பெரிய 100 ஃபாலோட் பை 48. அந்த குவாலிட்டி வச்சிருக்காங்க. 2-3 இன்னிங்ஸ் அடிக்கலனா கூட அவரால் காம்பன்சேட் பண்ண முடியும். பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்க முடியும். மேட்சை ஜெயிச்சு கொடுக்க முடியும். மறுபடியும் அதே யார்க்கர் தான். ஒரு ரன் கிடைக்கும். 13 ரன் பும்ராவோட 2வது ஓவரில் 64-1.